முதல்ல இந்த கேள்வியை நம்மளுடைய ரிஜிஸ்டர்ல இருந்தே எடுத்துடணும். உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நாம் எங்கிருந்து தொடங்குவது என்கின்ற ஒன்றும் இல்லை. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றேன். அடாலசன்ட் அப்படின்னு ஒரு சீரியல் வந்திருக்கு சார், ஓடிடியில் இருக்கு, முடிஞ்சா பார்த்துருங்க. 13 வயது குழந்தையின் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஆக பெரிய பயங்கர சம்பவத்தை ஒரு ஏதும் அறியாத ஒரு தாய் தகப்பனுடைய வீட்டில் வளரக்கூடிய குழந்தை செய்து விடுகிறது. அந்த குழந்தை தான் செய்யும் என்பதை நீங்க நம்பவே முடியாது. கடைசியா ஒரு உளவியல் மருத்துவச்சி தான் கண்டுபிடிப்பாள். கடைசியா அந்த படம் என்னன்னு சொல்லி முடியும் தெரியுமா? அந்த குழந்தைக்கு தண்டனை அறிவிச்சிருவாங்க. அந்த பையனும் ஒத்துக்குவான், தான் அதை செய்தேன்னு. கடைசியா அந்த தகப்பன் சொல்வதுதான் சார், கடைசியா ஒரு சின்ன பொம்மைய அந்த பையனுடைய பெட்ரூம்ல போய் அந்த பொம்மையை அப்படி தலைக்கிட்ட வச்சுக்கிட்டு அந்த தகப்பன் அந்த பொம்மையின் மூலமாக தன் குழந்தை கிட்ட சாரி கேட்பான். நீ சிறிய வயதில் 10 வயதில் வெளியே போனா ஏன் போற அப்படின்னு கேட்காதது என் தப்புப்பா. நீ ரூம்குள்ள உட்காந்துட்டு பூட்டிக்கிட்டு நீ ஏதோ படிக்கிறேன்னு சத்தம் கேட்கும். என்னடா சத்தம், இன்னும் தூங்கலையான்னு உடனே லைட்டு டப்புன்னு ஆஃப் பண்ணுவேன். அப்போ டோர் திறந்து நீ என்ன பண்றன்னு பார்க்காதது என் குற்றமப்பா.